ஆக்சுவலாக ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பெரம்பலூர்லேருந்து திருச்சி வந்துட்டு இருந்தேன். அந்த வே பார்த்தீங்க அப்படின்னா, டிவிஎஸ் டோல்ங்கிற ஏரியாவில் இறங்கிட்டு, நான் இந்த பக்கம் புதுக்கோட்டை போகணும் அப்படின்ட்டு அங்கனுக்குள்ளே இறங்கிட்டேன். அது வந்து எப்படின்னா ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் போகும். அங்கே போயிட்டு திருப்பி பஸ் ஏறி வரக்கு இங்கனுக்குள்ளே இறங்கி பஸ் வந்துச்சுன்னா போயிடலாம் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். நின்றுட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலாக ஒரு 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 மணி நேரத்துக்குள்ளே நான் புதுக்கோட்டை ரீச் ஆகணும். அந்த கண்டிஷனில் இருக்கேன். ஏன்னா அங்கே ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. சரி சொல்லி நின்றுட்டு இருந்தால் அப்போதைக்கு ஒரு இடையிலா பேருந்துன்னு ஒரு பஸ் வந்துச்சு. சரி ஓகே புதுக்கோட்டையும் போட்டு வந்துச்சு, டேரெக்டாக இங்கே இறங்கிடலாம் சொல்லிட்டு டிவிஎஸ் டோலில் ஏறிட்டேன். நல்லா கேட்டுங்க, டிவிஎஸ் டோல் திருச்சிக்காரவங்களுக்கு புதுக்கோட்டைக்காரவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்குன்னு டிவிஎஸ் டோல்னு. அந்த அவுட்டரில் அந்த பிரிட்ஜு கீழே இருக்குது. ஸோ அதில் ஏறிட்டேன். ஏறி போயிட்டு இருந்தால் அடுத்தடுத்த ஸ்டாப் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏர்போர்ட் ஸ்டாப்பு, ஓஎஃப்டி, மாத்தூர் எல்லா ஸ்டாப்பும் வரிசையாக நின்று போகிறாரு. அப்புறம் என்ன இடையில பேருந்துன்னு அவரை கேட்டால் எதுவுமே சொல்லலை. நான் டிக்கெட் எடுக்கும்போது கூட நான் கேட்டிருக்கலாம். ஏன்னா நான் வந்து போர்டை பார்த்துட்டேன், இடையில பேருந்து போட்டனால தான் சரி ஓகே டிக்கெட் என்னத்துக்கு அவர்கிட்ட என்னத்து கேட்டோம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தா எல்லா இடத்துலையும் நின்று போது நான் கேட்குறேன், இல்லை ஒருவேளை இடையில பேருந்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் அவர் ஓட்டுறாரா, இல்லை நம்மளுக்கிட்ட என்ன அர்த்தம்னு புரியாமல் இருக்கான்னு தெரியல. மக்களை உங்களுக்கும் புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் எதுவும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடையிலா பேருந்துக்கு என்ன ரீசன், அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னங்கிற மட்டும் சொல்லுங்கள். பாய் பாய் மக்களே.